30-35 ஆண்டு கால வரலாறு. பெண்கள் சங்கமாவது ஒரு 30-35 ஆண்டு கால வரலாறு வச்சுக்கலாம். 80களில் 83-84 ஆரம்பிச்சது பெண்களை சங்கமாக்கணுன்ற ஒரு முயற்சி. ஆனா இந்த பெண்கள் குழுக்கள் தான் முதல் முறையாக அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும், பெண்களுக்கான கல்வி உரிமைக்காக இந்த பெண்கள் குழுக்கள் சங்கங்கள் தான் குரல் கொடுத்தாங்க. அப்போ நம்ம கேரள தோழிகள் பேசும்போது சொன்னாங்க, எங்க ஊர்ல 45 லட்சம் பெண்கள் சுய உதவி குழுல உறுப்பினராக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, யாராவது சொல்ல முடியுமா? தலைவர் ஒத்துழைப்பு இல்லாம எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை. இவங்களை பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் கீழ்நம்பி ஊர்ல அவங்க தலைவர் தான் என்ன பண்ணிருக்காங்க, 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்து நீங்க பயிர் வைங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் குழுக்களும் இணைஞ்சாதான் ஏதாவது உருப்படியா செய்ய முடியும். ஊராட்சி மன்றம் தனியா மகளிர் குழுக்கள் தனியா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல பெரிய மாற்றத்தை நாம காண முடியாது. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரொம்ப அருமையா நீங்க அது எதுனாலும் முன்னால நிற்பார் அருள் ராஜேஷ், நான் எடுத்து நடத்துறேன். அதை நீங்க என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி அருள் ராஜேஷ். அடுத்ததாக தன்னாட்சி அமைப்பு தொடர்ந்து ஒரு புத்தகம் என்பது ஒரு ஆயுதம். அந்த புத்தக வெளியீடுன்றதே அவங்க ரொம்ப அருமையா அதை வடிவமைத்து களத்தில் இருந்து அவங்க ஆர்கனைஸ் பண்றது ஒரு தனி கலை தான். இது 30-35 ஆண்டு கால வரலாறு. பெண்கள் சங்கமாவது ஒரு 30-35 ஆண்டு கால வரலாறுன்னு வச்சுக்கலாம். 80களில் 83-84 ஆரம்பிச்சது பெண்களை சங்கமாக்கணும்ன்ற ஒரு முயற்சி. அது ஒரு தனியார் தொண்டு நிறுவனங்கள் தேச அளவிலையும் சர்வதேச அளவிலையும் உள்ளூர் அளவிலையும் இங்க இருக்கக்கூடிய வறுமை வன்முறை பெண்களுக்கு எதிரான ஒரு பாகுபாடான ஒரு சூழ்நிலையை மாற்றணும், இந்த சாதி மதம் இந்த வறுமையான சூழ்நிலைகள் பெண்களை மீட்டு கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்துல பெண்கள் சங்கங்கள் உருவாக்குனாங்க. 84ல் உருவாக்குனது முதல் பெண்கள் சங்கங்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 89 வரைக்கும் நல்லா பெண்கள் சங்கங்கள் உழைப்பாளர் சங்கங்களாக, விவசாயிகள் சங்கங்களாக, மீனவ பெண்கள் சங்கங்களாக, தொழில் சார்ந்த சங்கங்களா இருந்தது. 90களில் தான் அதை என்ன பண்றாங்க, மத்தியில இருக்கக்கூடிய திட்ட ஆணையம் இந்த மாதிரி சங்கங்கள்லாம் தனியார் அமைப்புகள் நடத்திட்டு இருக்காங்களே, இந்த மக்கள் இந்த பெண்கள்லாம் புதுசா கிளம்பி சங்கம் வச்சு அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிறாங்களே, இதை நம்ம மாத்தணுமே, இந்த பெண்களை அரசாங்கமே பொறுப்புல எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் திட்ட கமிஷன்ல நடந்தது. அப்பெல்லாம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் பெண்கள் சங்கங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப 93-94 என்னுடைய முதல் பணியே மகளிர் சங்கம் அமைக்கிறது தான் என்னுடைய முதல் பணியே. 93-94 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கிறேன் மகளிர் சங்கம். வாரம் சேமிச்ச காசை எங்களுக்குள்ளேயே கடன் கொடுத்துக்குவோம். கடனை கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அனிமேட்டர் இருப்பாங்க. இந்த அனிமேட்டர் 10 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 கிராமத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசர் சிஓன்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி தனியார் அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க இந்த மகளிர் சங்கங்களை செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா, அதாவது சுய உதவி குழுக்களா தனியார் தன்னார்வ நிறுவனங்கள் அமைச்சாங்க. தமிழ்நாட்டில் அமைச்சாங்க, ஆந்திர பிரதேசில் அமைச்சாங்க, கேரளாவில் அமைச்சாங்க, கர்நாடகாவில் அமைச்சாங்க, முக்கியமாக தென்னிந்திய அளவில் இதை அமைத்தார்கள். இப்போ இது ஒரு 2006 வரைக்கும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருந்தது. பெண்களுடைய சேமிப்பு பெருகியது. காலையில பேசும்போது நிர்மலா சொன்னாங்க, பெண்கள் தைரியமா வெளியே பேசுறதே அப்பதான் முதல் முறையா நடந்தது. அந்த 90ல இருந்து 2000க்குள்ள வெளியே அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துல அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, சமுதாயத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. கல்வி அவசியம், பெண்களுக்கு கல்வி அவசியம், பொருளாதாரம் அவசியம்ங்கிற ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூக குரல் இந்த பெண்கள் குழுக்கள் மூலமாக தான் எழும்புச்சு. அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சிகள் அதை தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கல்வி, பெண்களுக்கு சுய உதவி குழுக்கு நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப லேட்டா நடந்தது. ஆனா இந்த பெண்கள் குழுக்கள் தான் முதல் முறையாக அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும், பெண்களுக்கான கல்வி உரிமைக்காக இந்த பெண்கள் குழுக்கள் சங்கங்கள் தான் குரல் கொடுத்தாங்க. அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் 1998ல் அவங்க என்ன பண்றாங்க, அதை இன்னும் கொஞ்சம் வலுவாக்கி அதை ஒரு ஃபெடரேஷன், அதாவது கிராம அளவுல மட்டும் இல்லாம பஞ்சாயத்து அளவு வட்டார அளவுல அவங்க ஃபெடரேட் பண்றாங்க, ஒருங்கிணைப்பு பண்றாங்க.
தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்னா 2006 தான், ரொம்ப லேட்டா தான் தமிழ்நாட்டுல ஃபெடரேஷன் ஆரம்பிச்சது. 2006 தான் அரசாங்கம் பொறுப்பெடுக்கிறாங்க இந்த சுய உதவி குழுக்களை. அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணுது. அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்ததுனால அவர் இது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு, இவ்வளவு மகளிர் இருக்காங்களே, இவங்க பெரிய ஓட் பேஸா இருப்பாங்க போல இருக்கு, நல்ல ஒரு வாக்காளர் தொகுதியா இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் எனக்கு தெரியாது. ஆனா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க அதை வலுப்படுத்தி தனி துறையாக்கி மகளிர் திட்டம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, PLF. ஆனா தன்னார்வ நிறுவனங்கள் ஏற்கனவே அதை கூட்டமைப்பா நடத்திட்டு தான் இருந்தாங்க. இப்போ நிறைய தன்னார்வ அமைப்புகள் சுய உதவி குழுக்கள் நடத்துறாங்க. ஆனா அரசாங்கம் எப்படி நடத்துதுன்னா அரசாங்கத்துக்கு தனி துறையை ஒதுக்கி அதுக்குன்னு ப்ராஜெக்ட் ஆபீசர் போட்டு மாவட்ட அளவுல இது எல்லாமே இந்த புத்தகத்துல அழகா கொடுத்துருக்காரு மணிகண்டன். எல்லா விவரங்களும் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஊராட்சி மன்றத்தின் உதவியுடன் ஊராட்சி மன்றத்தோட பேக்கப்போட எப்படி மகளிர் திட்டம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் புத்தகத்தை வாசிங்க, கண்டிப்பா இதை வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கேரள தோழிகள் பேசும்போது சொன்னாங்க, எங்க ஊர்ல 45 லட்சம் பெண்கள் சுய உதவி குழுல உறுப்பினரா இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, யாராவது சொல்ல முடியுமா? குழுல தமிழ்நாட்டுல ஒரு 82 லட்சம், டபுள் மடங்கு நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். 82 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டுல சுய உதவி குழு. காரணம் என்னன்னா அவங்க 3.5 கோடி தான் அவங்க பாப்புலேஷன், அவங்களுடைய மக்கள் தொகை 3.5 கோடி தான். நம்ம மக்கள் தொகை எவ்வளோ? 8 கோடி நெருங்குது, 7.5 8 கோடி நெருங்குது. அப்போ அதுக்கு நியாயம் தானே? 82 லட்சம். கிராமப்புறத்துல மட்டும் 55 லட்சம் பெண்கள் ஆனா அது பத்தாது. அவங்க சொன்னது என்னன்னா, எங்க ஊர்ல ஒவ்வொரு தெருவுலயும் மகளிர் குழுக்கள் இருக்கும், அக்கம் பக்க குழுக்கள் சொல்றாங்க, குடும்பம் குடும்பமா நாங்க சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. இங்க அப்படி கிடையாது, தனிநபரா இருக்கும். ஒரு தெருவுல ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு தெருவுல இன்னொரு அம்மா இருப்பாங்க. ஒரு குழு ஒத்து வரலன்னா அதுல இருந்து வெளியே போயிட்டு இன்னொரு குழுல சேர்த்துக்குவாங்க. அங்க என்னன்னா ப்ராப்பரா அந்த தெருவுல வசிக்கிறவங்க தான் அந்த குழுல இருக்கணும். இருக்கவங்க அவங்களுக்குள்ள அவங்களுடைய விஷயங்களை பேசணும். என்ன முரண்பாடுகள் சண்டை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன சிக்கல்னா, அது கடன் வசூல் பண்றது, நீ எவ்வளவு சேமிப்பு வச்சிருக்க, நான் எவ்வளவு சேமிப்பு வச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், உனக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சுருங்கி போயிடுச்சு. சுருங்கி போயிடுச்சு. பெரிய பெரிய காரியங்களை சாதித்த பெண்கள் சங்கம் இன்னைக்கு அரசு கையில் எடுத்த பிறகு ரொம்ப சின்னதா சுருங்கி போச்சு. இதுல ஒரு ஒலிக்கீற்று என்னவா பார்க்கலாம்னா, இப்போ ஊராட்சி மன்றத்தை இணைச்சிட்டாங்க, பஞ்சாயத்துகளை இணைச்சிருக்காங்க மகளிர் திட்டத்தோட. ஆனா இன்னுமே அதற்கான முறையான ஒருங்கிணைப்பு புரிதல் மக்கள் மத்தியில இல்ல. அரங்கூர் தமிழ்நாட்டிலே ஸ்டார் தான். அரங்கூர் ராஜாவுக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த பெண்களுக்கும் கனவு இருக்கு. அது பொருந்தி அவங்க உண்மையான இந்த மகளிர் திட்டத்துடைய நோக்கத்தை அவங்க என்ன பண்றாங்க, பிராக்டிகலா செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி ஒருங்கிணைப்பு இருக்கான்னா இல்ல. இவங்க நிறைய பேர் சொன்னாங்க, தலைவர் ஒத்துழைப்பு இல்லாம எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை. இவங்கள பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் கீழ்நம்பி ஊர்ல அவங்க தலைவர் தான் என்ன பண்ணிருக்காங்க, 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்து நீங்க பயிர் வைங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க நிலம் இருக்கு, எங்க தண்ணி இருக்கு, என்ன பிசினஸ் பண்ணா மார்க்கெட் பண்ணலாம், இந்த தகவல்கள் எல்லாமே ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியும், பொறுப்புல இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு சுய உதவி குழுக்கு அதெல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேமிப்பு வச்சிருக்கோம், அரசாங்கம் கடன் கொடுக்குது, பேங்க் கடன் கொடுக்குது, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, இவ்வளவுதான். அது மேலும் ஸ்கேல் அப் பண்ணது, மேலும் மேலெழுப்பி கொண்டு போற தகவல் ஊராட்சி மன்றத்து கையில இருக்கு. அப்ப ஊராட்சி மன்றம் அதை வழிநடத்தும் அமைப்பாக இப்பதான் சமீபத்துல அதற்கான அரசாணைகள் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த VRPC அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க. இப்போ வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி, அதாவது வறுமை ஒழிப்புக்கான ஒரு குழு அமைக்கணும். அது பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், தூய்மை காவலர்களுக்கான சம்பளம் அதுல இருந்து கொடுக்கணும், இந்த குழு தான் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. செயல்பாட்டுல வருதா? அரங்கூர்ல வருது. ஏன்னா தலைவர் தெளிவா இருக்கிறாரு, அருள் ராஜேஷ் பண்றாரு, தெளிவா இருக்குது. அப்போ எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நடக்கணும்னா இதை பற்றின சரியான புரிதல் வேணும். அப்ப எதுக்காக மகளிர் சங்கம்? ஒரு கல்வி, பொருளாதாரம், இதில் சமத்துவம் வரணும். 3வது அரசியல். கல்வி பொருளாதாரம் இல்லாத ஒரு அம்மா அரசியல் தலைவியா வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ஒண்ணு அவங்க வீட்டுக்காரருக்கு அடிமையா இருப்பாங்க, இல்ல அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய உயர் ஜாதி
ஆட்களுக்கு அடிமையா இருப்பாங்க. அப்படிதான் நடக்குது தமிழ்நாட்டில். இந்த கல்வியும் பொருளாதாரமும் இருந்தால் அவர்களால் சுயமாக செயல்பட முடியுமா? முடியாதா? இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அடுத்த அரசு எந்த அரசு வருதோ அதை பொறுத்துதான் நடக்க போகுது. ஆனா அப்படி ஒரு 33% பாராளுமன்ற சட்டமன்றத்தில் கொடுத்தா போதுமான கேண்டிடேட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களா? வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்கள், சுதந்திரமாக செயல்படக்கூடிய வேட்பாளர்கள், கல்வியும் பொருளாதாரத்தின் தன்னிறைவு அடைந்த வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரசியல் கட்சியில இருக்க வட்ட செயலாளரோ அல்லது எம்எல்ஏ ஒய்ஃபோ அல்லது எம்பி ஒய்ஃபோ தான் நிக்க முடியும். அப்படிதானே? சாதாரண மக்கள், நல்ல திறமையா இருக்கக்கூடிய பெண்கள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில? ஆனா இதெல்லாம் வரணுன்றதுக்காக தான் இந்த மகளிர் குழுக்கள் ஆரம்பிச்சது. இதெல்லாம் வரணுன்றதுக்காக தான் பெண்கள் சங்கமாகணும். அவர்களை பற்றிய கருத்துக்களை அவர்கள் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளணும். நாங்க பெண்கள் சங்கம், எங்களுக்கு தான் தெரியும் எங்களுடைய வழி. நாங்க பேசுறோம், கலந்து பேசுறோம். உங்ககிட்ட ஆலோசனை வேணும்னா கேட்டுக்கிறோம். இப்ப ஆண்களும் ஆரம்பத்துல ரொம்ப கோவப்பட்டாங்க. பெண்களை கூட்டத்துக்கே அனுப்பாத ஆண்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. பெரிய அடிதடிலாம் நடந்த காலங்கள் உண்டு. ஒரு பெண் சுய உதவி குழு கூட்டத்துக்கு போனாலே அசிங்கமா பேசின காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அவங்களே கூட்டிட்டு வந்து, போமா நீ போ, ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு வருமானம் வருது, குடும்பத்துக்கு அந்தஸ்து வருது. இப்ப என்னன்னா அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. எங்க குடும்பத்துக்கு என் ஒய்ஃப் ஒரு செக்ரட்டரியா இருக்கிறாங்க, ஒரு பிஎல்எஃப் தலையா இருக்காங்கன்றது கணவருக்கு ஒரு அந்தஸ்தா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? தாராளமா போயிடுவான்னு அனுப்புறாங்க. ஆனா இப்ப என்ன சிக்கல்ல நிக்கிறோம்னா, ஊராட்சி மன்றமும் மகளிர் குழுக்களும் இணைஞ்சாதான் ஏதாவது உருப்படியா செய்ய முடியும். ஊராட்சி மன்றம் தனியா, மகளிர் குழுக்கள் தனியா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியாது. அதனால மரங்கூர் ஊராட்சி வழியை நம்ம பின்பற்றுவோம். அந்த மாதிரி ஒரு 10 ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைவரும் மகளிர் குழுக்கள் இணைஞ்சு, அப்போ அங்க பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நம்ம நிகழ்த்த முடியும். அதற்கான வரலாறு உண்டு, வெற்றி கதைகள் உண்டு. தனியார் அமைப்புகள் பண்ணதற்கு இன்னைக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த சுய உதவி குழுக்களையும் நம்ம இணைச்சி கொண்டு போகணும். நிறைய லோன்ஸ் செல்வல் குரூப் தான் கோடி கணக்குல நிதி கொடுக்க தயாரா இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் சிஎஸ்ஆர் கொடுக்க தயாரா இருக்காங்க சுய உதவி குழுக்களுக்கு. ஆனா அதை முறைப்படுத்தி சரியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இயற்கை சார்ந்த தொழில் திட்டங்களுக்கு, இயற்கையை அழிக்காத சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தொழில் திட்டங்களா கொண்டு வர வேண்டிய வேலை வாய்ப்புகளையா இருக்கட்டும் அல்லது சுய தொழிலா இருக்கட்டும், இதெல்லாம் உருவாக்கி தர வேண்டிய வேலை ஊராட்சி மன்றத்துக்கு இருக்கு. அந்த ஊராட்சி மன்றம் இதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு சரியான இந்த ஒரு சரியான கூட்டம் தலைவர்களையும் மகளிர் அமைப்புகளையும் ஒன்றாக இணைத்து உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த அடிப்படை தகவல்களை எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் ஒரு தடவை வாசித்து நம்ம பயன்பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி.